Welcome to Love Guru channel, India's first relationship coaching channel. நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் ட்ரிபிள்எக்ஸ் பேசுகிறேன். ஓகே காய்ஸ், டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இந்த மே மந்தில் ஒருத்தவங்க எமர்ஜென்சி ஃபோன் கன்சல்டேஷனுக்கு பே பண்ணியிருக்காங்க. பட் எங்களுக்கு அதை பற்றி எந்த மெயிலும் வரல, இன்ஸ்டாலையும் எந்த மெசேஜும் வரல. ஸோ சப்போஸ் உங்களை யாரும் அதை புக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அது உங்களோட தான் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு உடனே கால் பண்ணுறோம். அடுத்து காய்ஸ், தயவு செஞ்சு ஃபோன் கன்சல்டேஷன் புக் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை மெயில் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எங்களால் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியும். அப்புறம் ஃபோன் கன்சல்டேஷன் பர்சனல் கோச்சிங்கில் இஷ்யூஸ், டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மெயில் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் அதை 24 ஹவர்ஸில் சால்வ் பண்ணிடுவோம். ஓகே, இன்னொரு டாபிக், பொண்ணுங்களோட ஷிட் டெஸ்ட்னால் என்ன? ஓகே, ஷிட் டெஸ்ட்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்க முன்னாடி ஃபர்ஸ்ட்டு உமன் டெஸ்ட்னால் என்னான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் தெரியலைன்னா மேலே ஐ பட்டனில் உமன் டெஸ்ட்னால் என்னன்னு வீடியோ போட்டிருக்கோம், கிளிக் பண்ணி அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, ஷிட் டெஸ்ட் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஷிட் டெஸ்ட் ஒரு சின்ன டெஸ்ட். நீங்கள் ஸ்ட்ராங் கேரக்டரா இல்லை வீக் கேரக்டரா, நீங்கள் ஹையர் வேல்யூவா இல்லை லோயர் வேல்யூவா அப்படின்னு ஒரு பொண்ணு பிகினிங்கில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுற டெஸ்ட்டு. இதில் பாஸ் ஆனீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் லெவல் ரைஸ் ஆகும், அவள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக பார்ப்பா. சப்போஸ் நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் லெவல் டவுன் ஆகும், அடுத்து மோசமான டெஸ்ட்டாக வரிசையாக வச்சுக்கிட்டே வந்து உங்களை வேணான்னு சொல்லிடுவாங்க. கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஷிட் டெஸ்ட் மோஸ்ட்லி பிகினிங் ஸ்டேஜஸில் நடக்கும். எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணுகிட்ட இப்போ தான் நீங்கள் பேச ஆரம்பிச்சிருப்பீங்க, அவள் உங்களை லவ் பண்ணுறதுக்கு ஒருத்துன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான்னா பிகினிங்கில் இந்த டெஸ்ட் பண்ணுவாள். இல்லை நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, உங்கள் லவர் உங்களை வீக்குன்னு நினைக்கிறாங்க, அப்போ அவங்க இந்த ஷிட் டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் ஸ்ட்ராங்காக வீக்கா, நீங்கள் ஹையர் வேல்யூவா இல்லை லோயர் வேல்யூவா. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் ஹையர் வேல்யூ அப்புறம் ஸ்ட்ராங்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களால உங்களை லவ் பண்ண முடியும். நீங்கள் இப்போ எக்ஸ் கூட திரும்ப பேச ஆரம்பிச்சிருப்பீங்க, அவள் உங்களை சப்போஸ் திரும்ப லவ் பண்ணணும்னு நினச்சா அவள் ஷிட் டெஸ்ட் உங்களுக்கு வைப்பா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது பிகினிங் டெஸ்ட். ஓகே, ஷிட் டெஸ்ட் எப்படி இருக்கும்? அவள் உங்களை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுவாள். எக்ஸாம்பிள், அன்யூஷுவல் காம்ப்ளிமெண்ட் ஆர் கமெண்ட் இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பா. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பொண்ணு உங்கள்கிட்ட சொல்கிறா, உன்னை எல்லோரும் ப்ளே பாய்னு சொல்கிறாங்க, ஸோ நான் இனி உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? யோசிச்சுலாம் குழம்ப வேணாம். ஒரு பொண்ணு கேட்டால் இதுக்கு என்ன சொல்லுவீங்க அதை மட்டும் சொல்லுங்கள். டைம் 5 4 3 2 1. ஓகே, ஆன்சர் போவோம். யாரெல்லாம் இப்போ அந்த பொண்ணுகிட்ட இல்லை நான் ப்ளே பாய்லாம் இல்லை, நான் நல்ல பையன் அப்படின்னு சொல்ல நினச்சிங்களோ நீங்கள் எல்லாம் ஃபெயில் ஆகிட்டீங்க. இப்போ அவளுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்டில் இருந்து 20% இன்ட்ரெஸ்ட் லெவல் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். அடுத்து இதை விட மோசமான டெஸ்ட்டு உங்களுக்கு வைப்பா. புரிஞ்சுக்கோங்க கைஸ். ஃப்ளைட்டில் இப்போ அம்பானி போயிட்டுருக்காப்புல, கீழே ரோட்டில் ஒரு பிச்சைக்காரன் இருக்கான். இப்போ இந்த பிச்சைக்காரன் வந்து அம்பானியை பார்த்து, டேய் நீ ஒரு பிச்சைக்காரன்டா அப்படின்னு கத்துனா அம்பானி என்ன பண்ணுவான்? ஃப்ளைட்லேருந்து இறங்கி வந்து இந்த பிச்சைக்காரன்ட்ட சண்டை போடுவானா? இல்லை இந்த பிச்சைக்காரன்ட்ட போய் அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன்னு ப்ரூவ் பண்ணுவானா? எதுவும் பண்ண மாட்டான், சிரிச்சிட்டு கண்டுக்காமல் போவான். புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன்னு. அம்பானிக்கு தெரியும் அவன் யார்கிட்டையும் அவனை ப்ரூவ் பண்ணி பணக்காரன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கோங்க கைஸ், இதான் ஹையர் வேல்யூ ஸ்ட்ராங் பிஹேவியர். இதைத்தான் பொண்ணுங்க உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணு உங்களை ப்ளே பாய்னு சொல்லும்போது, இல்லை நான் அப்படிலாம் இல்லை, இல்லை நான் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களை டிஃபெண்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உங்களை அந்த பொண்ணுகிட்ட ப்ரூவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இது லோயர் வேல்யூ காய்ஸ். நல்லா பாருங்கள், ஒரு லோயர் வேல்யூ பீப்புள் தான் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணால் அவங்க திரும்ப அவங்கள டிஃபெண்ட் பண்ணுவாங்க, அவங்கள ஹையர் வேல்யூன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எக்காரணத்து கொண்டும் ஒரு பொண்ணு உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணால் டிஃபெண்ட் பண்ணவோ ப்ரூவ் பண்ணவோ ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? இதை ஃபன்னாக மாற்றுங்க. இது உங்களை ரொம்ப அட்ராக்டிவாக காமிக்கும். ஓகே, அவள் சொல்கிறா, உன்னை எல்லோரும் ப்ளே பாய்னு சொல்கிறாங்க, நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிறா. அப்போ அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்? ஆமாம் நான் ப்ளே பாய் தான்,
அடுத்து உன்னே தான் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நான் என்ன டிஃபெண்ட் பண்ணல, நான் என்ன ப்ரூவ் பண்ணல, பட் அதை நான் ஜாலியாக ஃபன்னாக மாற்றிட்டேன். இப்படி தான் இந்த டெஸ்ட்டில், இந்த ஷிட் டெஸ்ட்டில் நாம் பாஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது என் ஃப்ரெண்டுக்கு நடந்த விஷயம். நானும் அவனும் காலேஜில் இருந்தோம். திடீர்னு பக்கத்து கிளாஸ் பொண்ணு எங்களை கிராஸ் பண்ணி போச்சு. இவன் திடீர்னு ஸ்ட்ரெயிட்டாக அந்த பொண்ணுகிட்ட போய் பேச ஆரம்பிச்சிட்டான். எந்த மாதிரி சொன்னான்னா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது, என் சொந்தக்கார பொண்ணு மாதிரியே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னான். அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி தெரியும் இவன் அந்த பொண்ணை பார்க்குறா அப்படின்னு. ஸோ அவள் கேட்டா, இந்த ரொட்டீன் லைனை வச்சு தான் எல்லா பொண்ணுட்டையும் நீ பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான், சிம்பிளாக டீசெண்டாக இருக்குது, மோஸ்ட்லி எல்லா டைம் செமையாக ஒர்க் ஆகுது, ஒன் டைம் சூப்பராக ஒர்க் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவன் சிரிச்சிட்டா. கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, அவன் அவனை டிஃபெண்ட் பண்ணல, அவன் அதை ஃபன்னாக மாற்றிட்டான். ஹீ பாஸ்டு. இப்போ இன்ட்ரெஸ்ட் லெவல் 20% ரைஸ் ஆயிடுச்சு. இனி அவள் அடுத்த ஸ்டெப் போவா. கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, இப்படி தான் ஷிட் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும். ஒரு பொண்ணு உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணால் தயவு செய்து டிஃபெண்ட் பண்ணாதீங்க, ப்ரூவ் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு அதை ஃபன்னாக மாற்றிடுங்க. ஓகே. அடுத்து ஷிட் டெஸ்ட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதை நாங்கள் கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோவாக போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு லவ்வில் ஏதாவது டாபிக் பற்றி போடணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.